பாலாற்றில் கொட்டப்படும் இறைச்சி கழிவுகள், நிலத்தடி நீர் மாசுபடும் அபாயம். செங்கல்பட்டு மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பாலாற்று பகுதிகளில் இறைச்சி கழிவுகள் மற்றும் குப்பைகள் அதிக அளவில் கொட்டப்பட்டு வருவதால் நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இதனை தடுக்க வேண்டிய உள்ளாட்சி அமைப்புகளும் நீர்வளத்துறையும் போதிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாக பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. கர்நாடகாவில் தொடங்கி ஆந்திரா வழியாக தமிழகத்திற்குள் நுழையும் பாலாறு வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களை கடந்து செங்கல்பட்டு மாவட்டம் வாயலூர் அருகே வங்கக்கடலில் கலக்கிறது. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம் மற்றும் பல்லாவரம் ஆகிய பகுதிகளுக்கு பாலாற்றில் கிணறுகள் அமைத்து குழாய்கள் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. மறைமலை நகர், நந்திவரம், கூடுவாஞ்சேரி மற்றும் செங்கல்பட்டு பகுதி மக்களின் பிரதான குடிநீர் ஆதாரமாகவும் பாலாறு விளங்கி வருகிறது. இப்பகுதிகள் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் விவசாயத்திற்கு உதவும் வகையிலும் செங்கல்பட்டு அடுத்த பாலூர் பகுதிகள் கடந்த 2013ஆம் ஆண்டு நீர் செறிவூட்டும் தரைமட்ட தடுப்பணை கட்டப்பட்டது. இந்த தடுப்பணை அமைக்கப்பட்ட பிறகு சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடின்றி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். பாலூர், வில்லியம்பாக்கம், சாத்தனஞ்சேரி மற்றும் சீத்தனஞ்சேரி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பாலாற்று நீரை நம்பியே விவசாயம் நடைபெற்று வருகிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பாலாற்று படுகைகளில் சமீப காலமாக சமூக விரோதிகள் மற்றும் சில இறைச்சி கடைகள் தங்களது கழிவுகளை கொண்டு வந்து கொட்டி செல்கின்றனர். மழைக்காலங்களில் இந்த கழிவுகள் நீரில் கலந்து நிலத்தடி நீரை மாசுபடுத்துவதுடன் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசும் சூழலை ஏற்படுத்தியுள்ளது. குடிநீர் விநியோகிக்கப்படும் கிணறுகளுக்கு அருகிலேயே இந்த கழிவுகள் கொட்டப்படுவதால் பொதுமக்களுக்கு பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படும் அபாயமும் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நீர்வளத்துறையும் உள்ளாட்சி அமைப்புகளும் இணைந்து இந்த பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் எனவும் கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது கடும் அபராதம் மற்றும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலாற்றை பாதுகாப்பது என்பது ஒரு மாவட்டத்தின் குடிநீர் ஆதாரத்தை பாதுகாப்பது என்பதால் அரசு இதில் போர்க்கால அடிப்படையில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.